ரொம்ப வருஷமா நம்ம எதிர்பார்த்துருக்கிற ஒரு திரைப்படம். அதோட ட்ரெய்லர் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி தான். பிரசாந்த் சார் அப்படியே இருக்கு. அந்தகன் ட்ரெய்லர் உண்மையாவே சூப்பரா இருக்குது பிரதர். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஒரு த்ரில்லர் மூவியா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரொம்ப நாளா எல்லா படத்துக்கும் உண்டான என்னது பொங்கல் வாழ்த்து, தீபாவளி வாழ்த்துலாம் சொல்லிட்டு இருந்தாங்க படம் போஸ்டர் மூலமா. சரி படமே டைரக்ட்டா வரப்போகுது அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம 90ஸ்ல பார்த்த ஒரு ஹீரோ இப்ப திருப்பி ஒரு கம்பேக் குடுக்குறாரு அப்படின்றப்ப கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ வந்து எல்லாரும் தளபதின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு காலத்துல அவங்களுக்கே டஃப் குடுத்தவர்னா பிரசாந்த் சார் தான். சிம்ரன்லாம் அப்போ பார்த்தது, இப்போ பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு வேற லெவல்ல இந்த படம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்தகன் ட்ரெய்லர் சூப்பர். எந்தெந்த இடத்துல த்ரில்லிங் கொடுக்குமோ அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருக்காரு பிரசாந்த் வந்து. திடீர்னு கண்ணை காட்டினோன்னு கையை தூக்குறாரு. இது என்ன ட்விஸ்டா இல்ல சீரியல் கில்லர் மாதிரி படமா இல்ல ராட்சசன் மாதிரி படமா? ஆக்சுவலி பிரசாந்த் சார் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம அவர் வந்து கோட்ல வேற நடிச்சிருக்காரு தளபதி கூட. ஸோ அந்த படம் வந்து இந்த படம் ஓடுனா பயங்கர பிரசாந்த் சாருக்கு இது வந்து ஒரு பெரிய கம்பேக்காவே இருக்கும் ஆக்சுவலி. இதுல வந்து யோகி பாபு சார் காமெடி பண்ணியிருக்காரு போல. லாஸ்ட்ல வந்தார் யோகி பாபு சார். இந்த படம் பார்ப்போம், பார்த்துட்டு கண்டிப்பா இந்த படத்தை பத்தி நிறையவே சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம கண்ணு தெரியாம நடிச்சிருக்காரு போல இவரு. ஆக்சுவலி இவரு உதயநிதி சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்காரு மிஸ்கின் இதுல டைரக்ஷன்ல. ஸோ அவரு கூட இவர் கம்பேர் பண்றப்போ ஓகே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தகன் ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. இந்த படத்தை வந்து எப்படா வரும்னு ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வரும் அப்போ வரும் அப்படியே சொல்லியே ஒரு 4 வருஷம் இழுத்துட்டாங்க. நல்லா இருக்குண்ணே, பரவாயில்ல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மறுபடியும் பிரசாந்த் நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவர் எப்பயுமே 90 கிட்ஸில் அவருக்குன்னு ஒரு தனியாக ஃபேன் பேஸ் வச்சுருந்தார். ஸோ இன்னுமே அவருக்கான ஃபேன் பேஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இடையில கொஞ்சம் அப்படியே லாங் டைம் அவருக்கான ஒரு சினிமா வரல. ஸோ மறுபடியும் எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு படங்கள் திரும்ப அவருக்கு ரிட்டர்ன் கம்பேக் மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இல்ல கமர்ஷியலா என்னன்னு தெரியல. ஆனா சிம்ரன்லாம் இருக்காங்க. நமக்கு அந்த ஜோடியை ஞாபகப்படுது. சிம்ரனும் பிரசாந்தும் பார்த்தோன்னே டக்குன்னு ஸ்ட்ரைட் ஆகுறது வந்து ஜோடி படம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த அளவுக்கு இருந்துட்டாக்க வேற லெவல் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு தெரியல. பிரசாந்த் சிம்ரனை பார்க்குறப்பயே நமக்கு ஒரு மாதிரி பழைய ஞாபகங்கள்லாம் வருது. நல்லா இருக்கு. அப்படியே இருக்காரு. எப்படி அந்த ஷாக் அதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்காரு. ஸோ தியாகராஜன் ப்ளஸ் பிரசாந்த் சார் காம்பினேஷன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா இந்த மூவி பற்றி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி அப்டேட் ஆயிடுச்சு. அவர் கண்ணு தெரியாமல் நடிக்கிறாரு, ப்ளஸ் சிம்ரன் மேம் இருக்காங்க, இப்போ யோகி பாபு கனெக்ட் ஆகிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ட்ரெய்லர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. 1 மினிட்ஸ் இருந்தாலும் அதில் என்ன விஷயம் சொல்ல வராங்க, அதில் இருக்கக்கூடிய ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட அந்த படம் பார்க்குற மாதிரி இருக்குமா ட்ரெய்லர் பார்த்தது? அது இல்லை கண்டிப்பாக பார்க்கலாம். சொல்றேனே பழைய டைம்ல இவருக்கு பேரா இருக்கவங்கன்னு பாத்தீங்கன்னா ஷாலினி மேமோட பேரும் சூப்பரா இருக்கும். ரெண்டாவது மெயினா சிம்ரன் மேன் இவங்களோட ஜோடிலாம் சூப்பரா இருக்கும். அதான் ஜோடின்னும் போது அந்த படமே நல்லா இருக்கும். அந்த படம் கண்ணெதிரே தோன்றினால் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே சூப்பரா கனெக்ட் ஆகும். அவர் எப்போ தோத்தாரு அப்படின்னா தோத்தாருன்னு சொல்லக்கூடாது. எப்போ இந்த ஃபீல்ட் அவுட் ஆனாருன்னா இந்த பொன்னர் சங்கர் மம்பட்டியான் படத்துக்கு அப்புறம் தான் ஏன் இந்த மாதிரி படம் கொடுத்தாரு அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு அவர் ஒரு பர்சனலா பிடிக்கும். அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஆணழகன் படம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆமா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன்னா எங்க அம்மா கூட இப்போ கூட அடிக்கடி நிறைய தடவை சொல்லுவாங்கப்பா ஒரு காலத்துல ஆணழகன் கூப்பிட்டு இருந்தாங்கப்பா அவர் அப்படின்னுவாங்க. ஆனா இப்ப பாருங்க கோட் படத்துல பார்க்கும்போது அந்த டான்ஸ் கூட எனக்கு ஆடும்போது எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுக்கணும். ஏன்னா அவர் ஒரு எல்லா டேலண்டும் இருக்கிற ஆர்டிஸ்ட் அவரு. ஸோ வந்தா நல்லா இருக்கும் திருப்பி.